வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனாவின் கணித கூடத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் 6ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள எண்கள் தலைப்பிலிருந்து பயிற்சி 1.2 உள்ள முதல் 6 கணக்குகளை பற்றி விரிவாக கற்றுக்க போகிறோம். இப்போ முதல் கணக்கு, கோடிட்ட இடங்களை உரிய கிரேட்டர் தென், லெஸ் தென் அல்லது சமங்குறிகளை கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 3 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க 3 கேள்வியில் ஒப்பிடுதல் குறியை நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த 2 எண்களை ஒப்பிட்டு எது பெருசு எது சிறுசு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 எண்களை ஒப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னது அப்படின்னா, இலக்கங்களோட எண்ணிக்கையை செக் பண்ணணும். இங்கே எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எது பெருசு எது சிறுசுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். இங்கே பாருங்க, எத்தனை இலக்கங்கள் இருக்கு. இங்கேயும் 5 இலக்கங்கள் இருக்கு, இங்கேயும் 5 இலக்கங்கள் இருக்கு. அப்போ இந்த 2 எண்களுமே சம இலக்கங்களை கொண்ட எண்கள். இலக்கங்கள் சமமா இருந்துச்சு அப்படின்னா முதல்ல இருந்து எண்களை ஒப்பிட ஆரம்பிச்சிடலாம். இங்க பாருங்க, இங்கேயும் 48 இருக்கு, இங்கேயும் 48 இருக்கு. அப்ப முதல் 2 எண்கள் சமமா இருக்கு. அடுத்த எண் பாக்குறப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல 7 அப்படின்னு இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு 9 இருக்கு. அப்ப 3வது எண் மாறி இருக்கு. இப்ப இந்த 2 எண்களை ஒப்பிடுறப்ப 7 பெருசா 9 பெருசா அப்படின்னா 9 தான் பெருசு. அப்ப இந்த எண் தான் எந்த எண் அப்படின்னா பெரிய எண். அப்ப கிரேட்டர் தென் பெரியதுக்கான குறியை நம்ம போட்டிருப்போம். வாய் அகலமா இருக்கிறது பெரிய எண்ணை குறிக்கும். அதே மாதிரி இப்ப 2வது கேள்வி, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இலக்கங்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7 இந்த 7 இலக்கங்கள் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இரண்டுமே 7 அப்படிங்கிற சம இலக்கங்களை கொண்ட எண்களா இருக்கு. அப்ப இலக்கங்கள் சமமா இருக்கிறப்ப எண்களை முதல் இருந்து ஒப்பிட்டு பார்த்து வரணும். இப்ப இங்க பாருங்க, இங்கேயும் 124 இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 124. முதல் 3 எண் சமமா இருக்கு. 4வது எண் தான் இந்த இடத்துல 8 இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 6 இருக்கு. அப்ப 8 பெருசா 6 பெருசா அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் 8 தான் பெருசு. அப்ப இந்த எண் தான் எந்த எண் அப்படின்னா பெரிய எண். அப்ப இந்த சைடு எப்படி இருக்கணும் அப்படின்னா வாய் அகலமா இருக்கணும். அடுத்து 3வது கணக்கு, இங்க எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 இதுவும் 6 இலக்கம், இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 6 இலக்கங்கள் இருக்கு. அப்ப இரண்டுமே பாத்தீங்கன்னா 6 இலக்கங்களை சமமா வச்சிருக்கு. அடுத்து எண்களை பாக்குறோம். எண்களை பாக்குறப்ப இங்கேயும் 6 5 8 இருக்கு, இங்க என்ன இருக்கு 6 5 8. அடுத்த 3 எண்கள் பாருங்க, 7 9 4, இங்கேயும் 7 9 4. அனைத்து இலக்கங்களுமே எப்படி இருக்கு அப்படின்னா சமமா இருக்கு. இப்படி அனைத்து இலக்கங்களும் சமமா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 எண்களும் சமம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். 2வது கேள்வி, சரியா தவறா என கூறுக. இதுல பாத்தீங்க அப்படின்னா, மிக சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பருக்கும் லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பருக்கும் உள்ள வேரியேஷன் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ஸ் 10. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 7 இலக்க மிக சிறிய எண் எழுதணும். 7 இலக்க மிக சிறிய எண் அப்படின்னா 7வது இலக்கத்துல மாத்திரம் 1 இருக்கணும், மீதி இலக்கங்கள்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா 0 இருக்கணும். அப்ப முதல் இலக்கம் 1 2 3 4 5 6 7வது இலக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும். இதுதான் 7 இலக்க சிறிய எண். 6 இலக்க பெரிய எண் அப்படின்னா, பெரிய எண் அப்படின்னாலே 9 9 வந்துடணும். 6 இலக்கங்கள் அப்படிங்கிறதுனால 6 9 இருக்கணும். அப்ப 9 9 9 9 9 9. இப்ப 6 9 போட்டாச்சா. இது 6 இலக்கம், இது 7 இலக்கம். 6 இலக்க மிக பெரிய எண்ணுக்கு அடுத்து வரக்கூடிய எண்ணே என்னதுன்னு பாத்தீங்கன்னா 7 இலக்க சிறிய எண் தான். இந்த வேறுபாடு அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுக்கு கழிக்காமலே நம்மளுக்கு இது 1ன்னு தெரியும். இருந்தாலும் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 10ல போகாது. கடை வாங்கி கழிச்சு அங்க 10 ஆயிரம், 10ல 9 போச்சு அப்படின்னா 1. மீதி இருக்கக்கூடிய அனைத்து இலக்கங்களுமே என்ன ஆயிரும் அப்படின்னா 9 ஆயிரும். இந்த முதல் இலக்கம் கடை கொடுத்ததுனால இது என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இப்ப 9ல 9 போச்சு அப்படின்னா மீதி அனைத்து இலக்கங்களும் 0, 10ல 9 போச்சு அப்படின்னா 1. இப்ப மிக சிறிய 7 இலக்க எண்ணுக்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கொடுத்திருக்க கூற்று என்னது அப்படின்னா தவறு, அதாவது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கணும். 2வது கேள்வி, 8 6 0 9 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண் 9086 ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மேல கொடுத்திருக்க நம்பர் ஒரே தடவை தான் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி வரக்கூடிய கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண், அதாவது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிகப்பெரிய அப்படின்னால என்ன செஞ்சிடணும் அப்படின்னா பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் போகணும். அப்ப இருக்கல பெரிய நம்பர் எது அப்படின்னா 9.
அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது அப்படின்னா பெரிய நம்பர் வந்து 8. அப்ப 9க்கு அப்புறம் என்னதான் வந்திருக்கணும் அப்படின்னா 8ன்னு தான் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் 6 0ன்னு வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 9க்கு அப்புறம் 0 வந்துருச்சு. அப்ப இது வந்து என்னது அப்படின்னா தவறு, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எழுதிடணும். மூன்றாவது கேள்வி, 4 இலக்க எண்களில் மொத்த எண்ணிக்கை 900 கொடுத்திருக்காங்க. the total number of 4 digit number is 9000. அதாவது 9000, 900 கிடையாது 9000 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 9000 அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது வந்து கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஒரு கணக்கு, ஏன்னா இது கொஞ்சம் அடிப்படையான கணக்கு. இப்போ 1ல இருந்து நம்பர் எழுதணும் அப்படின்னா 1, 2, எக்ஸெட்ரா போட்டு 3 இலக்கம் அப்படின்னா 999 போட்டாச்சா. இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா 3 இலக்கத்துக்கு அப்புறம் 4வது இலக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. 1000ல இருந்து தான் 4வது இலக்கம் என்ன செய்யுது அப்படின்னா ஆரம்பிக்குது. 1000க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா 1001 அப்படின்னு சொல்லி 4 இலக்கங்களா போய்கிட்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய எல்லா எண்களுமே 4 இலக்கங்களா போய்கிட்டே இருக்கும். எதுவரை 4 இலக்கம் வரும் அப்படின்னா 9999 வரையும் 4 இலக்கம் வரும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 5 இலக்கமா மாறிடும். அப்ப இதுவரை 4 இலக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 1000ல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா ஆரம்பிக்குது. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இந்த 1000ல இருந்து இந்த 999க்கு இடைப்பட்ட எண்கள் வந்து 9000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நம்ம இப்ப சரியா தவறான்னு செக் பண்ண போறோம். அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மொத்த இருக்க 4 இலக்க வரை மொத்த இருக்கக்கூடிய எண்கள் எவ்வளவு அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 9999. இதுல இந்த 4 இலக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து எண்களையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 4 இலக்கம் மட்டும் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடைச்சிடும். அப்ப முதல்ல இருந்து 1ல இருந்து இந்த 4 இலக்கத்துக்கு முன்னாடி வரை என்ன நம்பர் இருக்கு அப்படின்னா 999 இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த 4 இலக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 999 நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கழிக்கிறோம். 9ல 9 போச்சு அப்படின்னா 0 0 0, இங்க என்ன வந்துருச்சு அப்படின்னா 9. அப்ப 900 வந்துருச்சா. அப்ப கொடுத்திருக்க 9000 வந்துருச்சா. அப்ப கொடுத்திருக்க கூற்று வந்து என்னது அப்படின்னா சரி. 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை வந்து 9000. இது வந்து சரி. அடுத்து மூன்றாவது கணக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 எண்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 3 எண்கள் கொடுத்துட்டு என்ற எண்ணில் எந்த எண் மிக பெரியது, எந்த எண் மிக சிறியது, எது பிக்கஸ்ட், எது லார்ஜஸ்ட், எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இலக்கங்களோட எண்ணிக்கையை செக் பண்ணணும். அப்ப இலக்கங்களோட எண்ணிக்கைன்னு பாக்குறப்ப இங்க எத்தனை இலக்கங்கள் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இங்க எத்தனை இலக்கங்கள் இருக்கு அப்படின்னா 10 இலக்கங்கள் இருக்கு. எத்தனை இலக்கங்கள் இருக்கு, 10 இலக்கங்கள். இங்க எத்தனைன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப இங்க எத்தனை இலக்கங்கள் இருக்கு அப்படின்னா 9 இலக்கங்கள் இருக்கு. இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8, இங்க பாத்தீங்க அப்படின்னா 8 இலக்கங்கள் இருக்கு. இப்ப நம்ம எண்களை ஒப்பிட தேவையில்லை, இலக்கங்களோட எண்ணிக்கையை வச்சு எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லிடலாம். அப்ப அதிகமான இலக்கங்களை கொண்ட எண் வந்து இந்த எண். அப்ப இதுதான் இருக்கிறதுலே வந்து மிக பெரிய எண், மிக பெரிய எண். அதே மாதிரி இருக்கிறதுலே கம்மியான இலக்கங்கள் கொண்டது 8 இலக்கம், 9 காட்டில் 8 தான் சிறுசு. அப்ப இதுதான் இருக்கிறதுலே மிக சிறிய எண் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இது மாதிரி எடுத்து வந்து எழுதிடுறோம். நான்காவது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. இறங்கு வரிசை அப்படின்னா பெரிய மேல கீழே இறங்குற மாதிரி பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரணும். அப்ப எப்பயுமே என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இலக்கங்களோட எண்ணிக்கையை வந்து செக் பண்ணணும். இங்க எத்தனை இலக்கங்கள் இருக்கு, 1 2 3 4 5 6, இல்ல 6 இலக்கங்கள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 5 இலக்கம், இதுலயும் 5 இலக்கம், இதுல 4 இலக்கம், இதுலயும் 5 இலக்கம். அப்ப இருக்கிறதுல பெரிய எண் அப்படின்னா 6 இலக்கத்தை கொண்ட இந்த எண் இருக்கிறதுல என்னது பெரிய எண். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எண் இது மூன்றுமே 5 இலக்கங்கள், சம இலக்கங்கள் இருக்கு. அப்ப சம இலக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா முதல் டிஜிட்ல இருந்து நம்ம கம்பேர் பண்ணணும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது, இங்க 2 இங்கேயும் 2, இது வந்து அடுத்த டிஜிட் வந்து இங்க 1 இங்க வந்து 5. அப்ப இதுதான் இரண்டாவது பெரிய எண். அதுக்கடுத்து இது வந்து மூன்றாவது பெரிய எண். இது 5 இலக்கம் அப்படிங்கிறதுனால இது 4வது பெரிய எண். இந்த எண் வந்து 6 இருக்கிறதுல பெரிய நம்பர்ல ஆரம்பிச்சிட்டாலும் இது 4 இலக்கம் தான் இருக்கிறதுனால இருக்கிறதுல சின்ன எண் எது அப்படின்னா இந்த நம்பர் தான். இது மாதிரி இறங்கு வரிசை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எடுத்து எழுதணும். இறங்கு வரிசை எழுதுறப்ப இது மாதிரி குறிய போட மறந்துடாதீங்க. இப்ப இது வந்து இருக்கிறதுல பெரிய எண் பக்கம் வாய் அகலமா இது கிரேட்டர் தென் சைன் வந்து கரெக்டா போட்டு இது மாதிரி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நம்பர் வந்து எழுதியிருக்கணும். அடுத்ததாக 5வது கேள்வி. 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஒரு 8 இலக்க எண்ணை எழுதுக அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு 8 டிஜிட் நம்பர் வந்து ரைட் எனி 8 டிஜிட் நம்பர் வித் 6 and 10 lakh. 10 lakh பிளேஸ்ல வந்து 6 இருக்கணுமா, 10,000 பிளேஸ்ல வந்து 9 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்ப பாருங்க, இது வந்து நம்ம இடமதிப்பு அட்டவணை பிளேஸ் வேல்யூ சார்ட் போட்டு எழுதிடலாம். இப்ப 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. கோடி வரை இருக்கதான் 8 இலக்கம். கோடினால 8 இலக்க எண் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 10,000 அப்படிங்கிற இடத்துல 9ம் 10 லட்சம் அப்படிங்கிற இடத்துல 6 இருக்கணும். அப்ப 10 லட்சத்துக்கு நேரம் நான் என்ன போட்டுறேன் அப்படின்னா 6 அப்படிங்கிற எண் போட்டுறேன். அடுத்து 10,000த்துல என்ன இருக்கணும் அப்படின்னா 9. 10,000 இடத்துல என்ன இருக்கணும் 9, 9 போட்டாச்சு. இப்ப மீதி இருக்க இந்த 2 நம்பர் மட்டும் தான் அவங்க சொன்ன நம்பர் போடணும். மீதி இருக்கக்கூடிய அனைத்து எண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு எந்த எண் வேணுமோ அந்த எண் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல 0 தவிர்த்து அனைத்து எண்களும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 0 போட்டோம் அப்படின்னா கோடிங்கிற இலக்கமே இல்லாம போயிடும். 8 இலக்கம் இல்லாம அது 7 இலக்கம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா 7 டிஜிட்ஸா மாறிடுது. அப்ப இங்க அதை தவிர்த்து மீதி நம்ம என்ன நம்பரால் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். நான் 8ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து 6, இங்க வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 5, 4, 3, 2, 0ன்னு போட்டுக்கலாமா? இப்ப 8 இலக்கத்துல அவங்க சொன்ன மாதிரி 10 லட்சம் இடத்துல 6ம் 10,000 இடத்துல 9 இருக்கா மாதிரி ஒரு 8 இலக்கம் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா எடுத்து எழுதி. இப்ப 6வது கேள்வி. ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து அந்த முன்பதிவுல ஒன்று சொல்லியிருந்தேன். இதே மாதிரி எத்தனை நம்பர் எழுத முடியும் அப்படின்னா ஃபேக்டோரியல். இப்ப இங்க 3 அப்படின்னா 3 × 2 × 1ன்னு போட்டுக்கோங்க. அதாவது ரிவர்ஸ்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும் 1 வரையும். 3 2 6, 1 6 6. அப்ப நம்ம எத்தனை எண்கள் எழுத முடியும் அப்படின்னா 6 எண்கள் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா எழுத முடியும். அந்த 3 இலக்கங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 இலக்கங்களை வச்சு 6 எண்கள் எழுதலாம். அதுல வந்து ஒவ்வொரு எண்ணையும் வந்து ஒவ்வொரு எண்ணையும் முதன்மையா போட்டு 100வது இடத்துல இப்ப 3 அப்படின்னா 100வது இடம் வந்துருது. 100வது இடத்துல போட்டு எத்தனை எழுத முடியும் அப்படின்னு பாக்குறப்ப இந்த 3ஆல் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வகுக்கணும். 1 மூவ 3, 2 மூவ 6. அப்ப எத்தனை எழுத முடியும் அப்படின்னா இங்க இருக்க 3 இலக்கங்கள் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த 4 வந்து 100வது இடத்துல போட்டு 2 எண்ணும், 7 போட்டு 2 எண்ணும், 9 போட்டு 2 எண்கள் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா எழுத முடியும். ஒரு அட்டவணை மூலமா இதை ஈஸியா போட்டுடலாம். இப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப 4, 7, 9 வந்து 100வது இடத்துல 2 முறை போடலாமா? அப்ப 2 தடவை நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 4ன்னு போட்டுக்கலாம். 2 தடவை என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 7ன்னு போட்டுக்கிறோம். 2 தடவை என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 9. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்த எண்ணெய் திரும்ப வராத அளவுக்கு நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் இங்க 4 போட்டோம்னா அடுத்து வந்து என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா 7, இங்க வந்து 9. இங்க 7 போட்டதுனால இங்க வந்து 9, இந்த இடத்துல வந்து 7. இங்க 7 ஆரம்பிச்சிருக்கா, அப்ப இங்க என்ன போட்டுக்கோங்க, இங்க 4, 9. அப்ப இங்க வந்து 9, 4. அதே மாதிரி 9 இருக்கு. அப்ப 9க்கு அப்புறம் என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 4, 7. அடுத்து வந்து 7, இங்க வந்து என்ன வந்துருது அப்படின்னா 9 இல்ல 4ன்னு போட்டுக்கிறோம். இப்ப இங்க பாருங்க வந்த எண்ணெய் திரும்ப வராத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கொடுத்திருக்க 3 இலக்கங்களை வச்சு எத்தனை எண் வரிசை எழுதிருக்கோம் அப்படின்னா 6 எண் வரிசை. முதல் நம்பர் என்னது அப்படின்னா 479 அப்படின்னு ஒரு நம்பரும், அடுத்து 497 இரண்டாவது எண்ணு, அடுத்து 7 100வது இடத்துல வச்சு 749, அடுத்து 794, அடுத்து 9 வச்சு 947, அடுத்து 974 அப்படின்னு சொல்லிட்டு 6 எண்கள் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். இதுவரை நம்ம பார்த்த அனைத்து கணக்குகளும் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.